வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. இந்தியாவில் இருக்கிற டாப் 2 நிறுவனங்கள், நம்பர் 1 வந்து HDFC பேங்க்கு, நம்பர் 2 வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த நம்பர் 1 HDFC பேங்க்கு கடந்த 5 வருஷமாக அது 0 ரிட்டர்னில் இருக்குது. 20% மேலே இறங்கிச்சுன்னா அது வந்து பியர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு அந்த 20% இறங்கிடுச்சு. அந்நிய செலவாணியை வந்து வலுப்படுத்த வந்து RBI வந்து $12 மில்லியன் தங்கத்தை வந்து விட்டுறதா வந்து தகவல் வந்துச்சு. சப்போஸ் இன்கேஸ் நம்ம தங்கத்தை விற்றுருந்தாங்கன்னா இங்கே தங்கம் விலை இறங்க வாய்ப்புகள் இருக்குமா சார்? IBC தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் PR சுந்தர் இணைந்திருக்க அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தைவான் பங்குச்சந்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தையை பின்னுக்கு தள்ளி 5வது இடத்துக்கு வந்துச்சு சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென்கொரியா பங்குச்சந்தை வந்து இந்திய பங்குச்சந்தையை பின்னுக்கு தள்ளி 6வது இடத்துக்கு வந்திருக்கு சார். நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு வாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா 5வது இடத்துலேருந்து 7வது இடத்துக்கு வந்து இந்திய பங்குச்சந்தையை வந்திருக்கு சார். இதுக்கு என்ன காரணம்? இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய பங்குச்சந்தையினுடைய ஒட்டுமொத்த மதிப்பு, மார்க்கெட் கேப்னு சொல்லுவாங்க, அது தென்கொரிய சந்தையை போல் 3.5 மடங்கு இருந்தது. அதே 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய பங்குச்சந்தையினுடைய மார்க்கெட் கேப் வந்து தைவான் மார்க்கெட் கேப்பை போல் 2 மடங்கு இருந்தது. ஆனால் இப்போ கடந்த ஒரு வாரத்தில் முதல்ல தைவான் வந்து இந்தியாவை ஓவர்டேக் பண்ணிடுச்சு. அதுக்கடுத்து சவுத் கொரியா வந்து ஓவர்டேக் பண்ணிடுச்சு. இது அப்பரண்ட்டாக மேலே பார்க்குறதுக்கு இது ஏதோ நம்ம ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியும் அவங்க ரொம்ப ஓவர் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் இன்டர்னலாக என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போது நீங்கள் பங்குச்சந்தை அப்படின்றத எதை சொல்கிறீங்கன்னா, இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பெரும்பாலும் பங்குச்சந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறது என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 7000 நிறுவனங்கள் இருக்குது. ஆனால் நம்ம வந்து நிஃப்டி 50, அதாவது நிஃப்டியில் இருக்கிற ஒரு 50 டாப் கம்பெனி, அதை தான் நம்ம வந்து பங்குச்சந்தைன்னு சொல்லுவோம். அதே போல் இப்போது சவுத் கொரியாவில் ஒரு 30 ஸ்டாக்கோ 50 ஸ்டாக்கோ இருக்கும் அந்த சந்தையில். அதில் 2 ஸ்டாக்கு, ஒன்று சாம்சங், இன்னொன்று SK ஹைனிக்ஸ் அப்படின்ட்டு. இந்த 2 பங்குகளுமே வந்து அந்த செமிகண்டக்டர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள். அது 2மே மிகப்பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த செமிகண்டக்டர் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள்லாம் ரொம்ப நல்ல அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, NVIDIAன்னு ஒரு ஷேர் இருக்குது. அதுதான் உலகத்திலே நம்பர் 1 கம்பெனி. அது வந்து கிட்டத்தட்ட 20 மடங்கு விலை ஏறி இருக்குது. அதனுடைய மார்க்கெட் கேப்பு ஒரு $250 பில்லியன் $5 ட்ரில்லியன். $5 ட்ரில்லியன்ன்றது எவ்வளோ பெருசுன்று சொல்லியிருப்பாங்களே. இந்தியாவில் இருக்கிற 7000 நிறுவனங்களுடைய ஒட்டுமொத்த சந்தை மதிப்பு 4.85 ட்ரில்லியன். அந்த NVIDIA ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து 5 ட்ரில்லியன். ஸோ எல்லாம் 20 மடங்கு 30 மடங்கு அந்த மாதிரி அங்கே ஏறிடுச்சு. அதே போல் தைவான்லையும் தைவான் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒரு நிறுவனங்கிறது அது மிகப்பெரிய நிறுவனம். ஸோ அங்கே கூட பார்த்திங்கன்னா எல்லா பங்குகளும் வந்து பெருசாக மேலே போகலை. பட் ஒரு சில பங்குகள், இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வந்து ஒரு 10 பேர் இருக்கிறீங்க, ஆளுக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. அப்போ உங்கள் குடும்பத்தினுடைய டோட்டல் வருமானம் எவ்வளோ? 1 லட்ச ரூபா. 10 பேர், ஆளுக்கு 10,000, 1 லட்ச ரூபா. இப்போ திடீர்னு ஒருத்தருக்கு வந்து வெளிநாட்டில் வேலை கிடைச்சிருது, ரொம்ப சிறப்பான வேலை, மாதத்துக்கு 10 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னு வச்சிங்களேன். அப்போது உங்கள் குடும்ப வருமானம்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1 லட்சத்துலேருந்து 10,90,000 ஆகிடும். பாருங்கள், உங்கள் குடும்பம் எல்லாருமே பெரிய பணக்காரர் அப்படின்னா அது உண்மை கிடையாது. ஏன்னா ஒருத்தர் தான் 10,000 ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபாய்க்கு தாவிட்டார். ஆனால் குடும்பமாக பார்த்தா ஒரு பெரிய இது இருக்கும். ஸோ அதே போல் தான் சவுத் கொரியன் பங்குச்சந்தையில் சாம்சங்கு, இந்த ஹைனிக்ஸ்ன்ற 2 நிறுவனங்கள் மிகப்பெரிய, அதன் மாதிரி வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறார். அப்போ நீங்கள் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஆனால் உண்மை என்னென்னா, அந்த 2 நிறுவனங்களை விட்டுட்டு மீதிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக ஏறி இருக்காது. இது அந்த பக்கம். இங்கே என்ன பிரச்சனைனா, இந்தியாவில் இருக்கிற டாப் 2 நிறுவனங்கள், நம்பர் 1 வந்து HDFC பேங்க்கு, நம்பர் 2 வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு. இந்த நம்பர் 1 HDFC பேங்க்கு கடந்த 5 வருஷமாக அது 0 ரிட்டர்னில் இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலை இருந்ததோ அதே விலையில் தான் இப்போவும் இருக்குது. ₹1 கூட இது கொடுக்கல. முன்னாடி வந்து HDFC பேங்க் தனியாகவும் HDFC தனியாகவும் HDFC பேங்க் தனியாக வந்தது. 2 மெர்ஜ் பண்ணாங்க. அதிலிருந்தே அந்த ஸ்டாக்ஸ் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை.
இதுக்கு நடுவில் வந்து செபியில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு உண்டான வெயிட்டேஜ், பேங்க் நிஃப்டியில் அதனுடைய வெயிட்டேஜ் வந்து குறைச்சிட்டாங்க. அதனால் இந்த பேசிவ் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸு, அவங்களாம் எவ்வளோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் வச்சுருந்தாங்களோ அதில் கிட்டத்தட்ட ஆஃப் ஆஃப் த ஷேர் வந்து விற்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதில் அந்த ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷர் வந்ததுனால சந்தைகள் ரொம்ப மோசமாக இறங்கிடுச்சு. கடந்த ஜனவரி மாதத்துலேருந்து இன்னைக்குள்ளார இந்த கடந்த 4-5 மாதத்தில் இந்தியா இந்த வருஷம் அது வந்து கிட்டத்தட்ட 25% மேலே இறங்கியிருக்கு. அங்கே சில ஸ்டாக்லாம் 20 மடங்கு 30 மடங்கு ஏறி இருக்குது, இங்கே 25% இறங்கி இருக்குது. அதே போல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு இந்த ஈரான் பிரச்சனை, கச்சா எண்ணெய் பிரச்சனை, ஸோ இதனாலலாம் வந்து ஏன்னா அவங்க வந்து ஆயில் அண்ட் கேஸ் தான் மெயின் அவங்களுக்கு. அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 50 டிவி கிலோ. அப்புறம் வந்து பொதுவாக வந்து பங்குச்சந்தையில் என்ன சொல்லுவாங்க, ஒரு பங்கு ஒரு ஹையில் போயிட்டு அங்கேருந்து கீழே இறங்கிச்சுன்னா கொஞ்சம் இறங்கலாம், தப்பு இல்லை. பட் 20% மேலே இறங்கக்கூடாது. 20% மேலே இறங்கிச்சுன்னா அது வந்து பேர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு அந்த 20% இறங்கிடுச்சு. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் 25% டவுனு, ரிலையன்ஸ் 20% டவுனு. ஆனால் அங்கே சாம்சங்கு, ஹைனிக்ஸு எல்லாம் நல்ல பல மடங்கு மேலே போகுது. கண்டிப்பாக நம்முடைய பங்குச்சந்தைகள் மோசமாக இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. நம்முடைய பங்குச்சந்தைகளுடைய வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நினைக்கிறாங்க. அதனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து நம்ம பங்குகளை விற்றுனே வராங்க. கடந்த 2-2.5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 8 லட்சம் 9 லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு பங்குகளை விற்றுருக்குறாங்க. ரெண்டாவது, நம்ம நாட்டில் வந்து இந்த பங்குச்சந்தை சார்ந்த டேக்ஸஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஒட்டு மொத்தத்தில் நம்ம வந்து பேரிஷாக இருக்கிறோம். ஆனால் நம்ம பார்க்குற பிக்சர் எப்படின்னா, அவங்க இவ்வளோ மேலே போயிட்டாங்க, நம்ம இவ்வளோ கீழே இருக்கிறோன்றது உண்மை கிடையாது. ஆனால் நம்ம கீழே தாங்கிறோம், அவங்க மேலே தான் இருக்கிறாங்க. பட் இங்கே இருக்கிற 2-3 பெரிய ஸ்டாக்குனுடைய அண்டர் பர்ஃபார்மன்ஸும் அங்கே இருக்கிற 2-3 ஸ்டாக்குனுடைய ஹை பர்ஃபார்மன்ஸும் அந்த வித்தியாசத்தை ரொம்ப பெருசாக காமிக்குது. அந்நிய செலவாணியை வந்து வலுப்படுத்த வந்து ஆர்பிஐ வந்து $12 மில்லியன் தங்கத்தை வந்து விட்டுறதா வந்து தகவல் வந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து மறுத்துருக்காங்க இல்லை அப்படின்னு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரியாது. அதனால் வந்து நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம நம்பணும். ஸோ நம்ம அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க, விற்கலன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம நம்பணும். மற்றபடி அவங்க அதை விற்றுருந்தாலுமே அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா வந்து அது வந்து ஒரு கரன்சியை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக தானே செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி செஞ்சுருந்தாலும் தப்பு இல்லை. பட் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களை செய்யலைன்றாங்க. அது செய்யலைன்னா நம்ம நம்புவோம். சப்போஸ் இன்கேஸ் நம்ம தங்கத்தை விற்றுருந்தாங்கன்னா இங்கே தங்கம் விலை இறங்க வாய்ப்புகள் இருக்குமா சார்? இல்லை, உள்நாட்டில் தங்கத்தினுடைய விலைக்கும் ஆர்பிஐ தங்கத்தை விற்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆர்பிஐ அவங்க விற்கிறதா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, தங்க கட்டிகளை தான் வச்சுருப்பாங்க. அதை உலக சந்தையில் விற்று டாலராக வாங்கிக்கணும் வருவாங்க. அப்படி அந்த டாலராக வாங்கிக்கணும் வந்தாங்கன்னா நமக்கு டாலராக கையிருப்பு கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் இங்கே வந்து எந்த வித மாற்றமும் இருக்காது. இப்போ ஓரால் இதுவும் அந்த மாற்றமும் கிடைக்காது, இங்கே அந்த மாற்றமாக இருக்காது சொல்லுவீங்களா சார்? ஓகே சார். இந்த சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி சில விஷயங்களை சொன்னாங்க. இப்போ போகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க சொன்னாங்க. நீங்கள் சொல்லியிருந்தீங்க லாஸ்ட் இன்டர்வியூவில் அதில் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா கோல்டு தான் இருக்குது இல்லையா, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை எப்படி சார்? அது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, எவ்ரி டாக் ஹேஸ் இட்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் தங்கம் வந்து அபரிதமாக விலை ஏறும், பங்குச்சந்தைகள் ஏறாது. இன்னொரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பங்குச்சந்தைகள் அபரிதமாக ஏறும், தங்கம் ஏறாது. இன்னொரு காலகட்டத்தில் ரெண்டுமே ஏறாது, ரியல் எஸ்டேட் விலை ஏறும். அதனால் நம்ம வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணலாமா அப்படின்ற கேள்விக்கு யாராலையும் கரெக்டாக பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த ஒரு வருஷத்தில் என்ன நடக்குன்றது யாருக்கும் தெரியாது. அதனால் பொதுவாக நீங்கள் யாரை கேட்டாலுமே என்ன சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குதுன்னா அதை கொஞ்சம் 3-4 பங்காக பிரித்து கொஞ்சம் வந்து டெப்ட் ஃபண்டில் போடுங்க, கொஞ்சம் ஈக்விட்டி ஃபண்டில் போடுங்க, கொஞ்சம் தங்கத்தில் போடுங்க, கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டில் போடுங்க. அந்த மாதிரி பல வகையில் பிரித்து பண்ணுங்கள். அதுதான் அடுத்த ஒரு வருஷத்தில் எது மேலே போகும். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். 2023 நவம்பர்லேருந்து 2024 ஜூன் மாதம் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிஃப்டி கிட்ட 40% ஏறிச்சு. ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 40% ஏறிச்சு. ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா தங்கம் 40% ஏறலை.
அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் பார்த்திங்கன்னா 2025 பார்த்திங்கன்னா தங்கம் வந்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு ரீச் கொடுத்தது. 2 மடங்குக்கு மேலே ஏறிடுச்சு. ஆனால் பங்குச்சந்தைகள் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கல. ஸோ அதனால் எந்த அசட் கிளாஸு எந்த காலகட்டத்தில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்றது நமக்கு தெரியாது. அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, டோன்ட் புட் ஆல் த எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா பணத்தையும் ஒரே அசட் கிளாஸில் போடாத, பிரித்து போடுங்க. அதை மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். 2026 2027க்கான ஜிடிபி growth வந்து 6.9 6.6 வந்து ரிசர்வ் பேங்க் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, ஆர்பிஐ வந்து குறைச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக வந்து இந்திய ரூபாயோட மதிப்பு குறையுது. அதனால் நமக்கு அந்நிய செலவழி பிரச்சனை இருக்குது. இந்திய ரூபாயோட மதிப்பு இறங்கும்போது கச்சா எண்ணெய்க்காக நம்ம கொடுக்க வேண்டிய காசு அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதனால் பெட்ரோல் டீசல் விலை ஏறுது. இதனால் இன்ஃப்ளேஷன் ஏறும். ஸோ அதனால் ஒட்டுமொத்த பொருளாதாரம் பாதிப்பு இருக்கும். அதனால தான் அந்த எஸ்டிமேட் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம பேசிட்டுருக்கிற இந்த நேரத்தில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கடந்த காலாண்டனுடைய ஜிடிபி டேட்டா வந்திருக்குது. அது எதிர்பார்த்தது 7.2, ஆனால் அது வந்தது 7.8 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசாங்கம் சொன்னால் அதை தான் நம்ம நம்பணும். ஆனால் கிரவுண்ட் லெவலில் பார்த்தா அந்தளவு ஜிடிபி growth இருக்குது, இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்தா அதெல்லாம் இது ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். பட் ஆனால் வந்து ஜிடிபி growth குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரி, இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரூபாயோட மதிப்பை வந்து வலுப்படுத்த வந்து பாண்ட்ஸோட டேக்ஸ்லாம் வந்து கம்மி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க சார். அது உண்மையாக சார்? இது அதனால் வந்து உங்களுக்கோ எனக்கோ எந்த பயனும் கிடையாது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அவங்க வந்து இங்கே வந்து பணத்தை வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னு சொல்லுவாங்க, அதில் முதலீடு பண்ணுவாங்க. இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் சர்ப்ளஸ் கேஷ் இருக்குது, அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போய் பேங்க்கில் எஃப்டி போடுவீங்க. வெளிநாட்டினர் வந்து இந்தியாவில் பணத்தை பேங்க்கில் எஃப்டி போடக்கூடாது, அப்படி ஒரு சட்டம் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜிசெக்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ன்ட்டு. அது என்னென்னா நம்ம வந்து அரசாங்கத்தை கடன் கொடுக்குறோம், அவ்வளோதான். அந்த ஜிசெக்கில் தான் முதலீடு பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் சர்ப்ளஸ் கேஷ் இருக்குது, நீங்கள் பேங்க்கில் எஃப்டி போடுறீங்க, அதுக்கு பேங்க் வட்டி கொடுக்குமா உங்களுக்கு? ஆமாம் சார், வட்டி கொடுக்கும். அந்த வட்டிக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும். அந்த வட்டியை வந்து உங்கள் வருமானமாக கணக்கு எடுத்துப்பாங்க. அந்த உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். இதையே பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாட்டு வாழ் இந்தியர் அவர் பணத்தை பேங்க்கில் எப்படி போட்டார்னா அந்த வர வட்டிக்கு அவருக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ எதனாலன்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க வந்து டாலர் அனுப்புகிறாங்க, அந்நிய செலாவணி நமக்கு அனுப்புகிறாங்க. ஸோ நம்ம நாட்டுக்கு அந்நிய செலாவணி நிறைய தேவைப்படுது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு கன்செஷன். நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸு இங்கே வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் என்ஆர்இ, நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டாங்கன்னா அதில் வர வட்டிக்கு டேக்ஸ் கிடையாது. சரி, இப்போ நம்மளும் வந்து பாண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா சார்? இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து வங்கியில் வைப்பு நிதி வைக்க முடியாது இல்லையா, அவங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் முதலீடு பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க டேக்ஸ் பே பண்ணணும். இவ்வளோ நாள் அது இருந்தது. ஆனால் இப்போது இன்றைக்கி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஜிசெக்கில் இன்வெஸ்ட் பண்ணால் அதில் வர வட்டிக்கு அவங்க டேக்ஸ் பே பண்ண வேண்டாம் அப்படி. ஸோ அதுவே வந்து அந்த இடத்துல ஒரு இது என்னென்னா, ஒரு என்ஆர்ஐ வந்து அந்நிய செலாவணியை கொண்டு வராருன்றதுனால அவருக்கு வங்கியில் வைப்பு நிதிக்கு வர வட்டிக்கு டேக்ஸ் கிடையாதுன்றாங்க. எஃப்ஐயும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தானே கொண்டு வராங்க. ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ நாள் டேக்ஸ் இருந்தது, அந்த டேக்ஸை இன்றைக்கி ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே ஜிசெக்கில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடையாது, உங்களுக்கு வர வட்டிக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ இந்தியர்களுக்கு தனி சட்டம், வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கும் எஃப்ஐஏக்கும் சட்டம் வந்து தனி. ஓகே சார், இப்போ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டு இருக்கு, கமர்ஷியல் சிலிண்டரோட விலையும் ஏறிட்டு இருக்கு, ஃபுட்டு இன்ஃப்ளேஷன் ஏறிட்டு இருக்கு சார். இப்போ இந்த சமயத்தில் வந்து மக்கள் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள்? இல்லை, மக்கள் வந்து என்னென்னா நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. நம்ம வந்து நம்முடைய வருமானத்துக்குள்ளார வாழறதுக்கு நம்ம பழகிக்கணும். அதை மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். மீதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது. கூடிய விரைவில் இந்த ஈரான் பிரச்சனை வந்து ஒரு தீர்வுக்கு வந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சி அதனால் இங்கேயும் பெட்ரோல் டீசல் விலை குறையும் அப்படின்னு நம்ம வந்து வேண்டிக்க தான் முடியும். அதை தாண்டி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது.
ரீசெண்டாக நீங்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க ஒரு 3 to 4 days நினைக்கிறேன் தெரிஞ்சு. நிஃப்டி வந்து 26,000 இருக்கும்போது எஸ்டிசிஜியோடையும் அப்புறம் எல்டிசிஜியோட டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ வந்து நிஃப்டி வந்து 22,500 சம்திங் இருக்கும்போது வி வில் ஆக்ட் நவ் அப்படின்னு போட்டு நீங்கள் போட்டிருந்தீங்க இல்லையா? அவங்க ஆக்ட் நவ் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணாங்களா இல்லை அகைன் ஆக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கா சார்? அதுதான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ அந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஜிசெக்கில் முதலீடு பண்ணுற காசுக்கு அதில் வர வட்டிக்கு டேக்ஸ் கிடையாது அப்படின்னு அது மட்டும்தான் இப்போ பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இது மட்டுமே போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போதாது. இன்னமும் நிறைய அவங்க செய்ய வேண்டி வரும். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்முடைய பங்குச்சந்தை மேலே நம்பிக்கை இழந்துட்டாங்க. அந்த நம்பிக்கை மீட்டெடுக்கிறதுக்கு இவங்க ஏதாவது செய்யணும். இப்போ செஞ்சுருக்கிறாங்க. இது ஒரு மிகச்சிறிய நடவடிக்கை தான். இதனாலலாம் வந்து அவங்களுடைய நம்பிக்கை திரும்ப மீண்டு எடுக்க முடியாது. இன்னமும் நிறைய விஷயங்கள், அதாவது வந்து இவங்க செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் குறைக்கிறது, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் குறைக்கிறது, டிவிடெண்ட்டுக்கு டேக்ஸ் இல்லைன்னு சொல்கிறது, அந்த மாதிரி அவங்க வந்து அரசாங்கம் நினச்சா நிறைய விஷயங்களை அவங்களால செய்ய முடியும். பார்ப்போம் அவங்க ஏதாவது செய்கிறாங்களான்னு. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்கு செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.